குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. யாழ்ப்பாண மாவட்ட செயலக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த அலுவலகம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களால் இன்று திறந்து வைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் கௌரவ ஆனந்த விஜயபால, கடல் தொழில் நீரியல் கடல் வளங்கள் அமைச்சர் கௌரவ ராமலிங்கம் சந்திரசேகர், வடக்கு மாகாண ஆளுநர் கௌரவ நாகலிங்கம் வேதநாயகன், பிரதி அமைச்சர்களான சுனில் வட்டகள, நாடாளுமன்ற உறுப்பினர்களான ம ஜெகதீஸ்வரன், க இளங்குமரன், எஸ் ஸ்ரீ பவானந்த ராஜா, ஏ ரஜீவன் மற்றும் சி வி கே சிவஞானம் அமைச்சின் செயலாளர்கள், பிரதம செயலாளர் உள்ளிட்ட திணைக்கள தலைவர்கள் கலந்து கொண்டனர். குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஐ சமிந்த பத்ராஜ, யாழ் மாவட்ட செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன், பிரதி அமைச்சர்கள், யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பொதுமக்கள், அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். யாழ் மாவட்ட செயலகத்தின் 60வது ஆண்டு பூர்த்தியினை முன்னிட்டு முத்திரையும் தபால் தலையும் வெளியிடப்பட்டது. பாஸ்போர்ட் නිකුත් කිරීම සඳහා අවශ්‍ය වන පහසුකම් ඇති කරනු ලැබුවා. இன்றைய தினத்திலே இந்த வடமாகாண மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையிலே கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ளும் அலுவலகத்தை நாங்கள் இன்று திறந்து வைத்தோம். ඒ සංකේතාත්මකව පාස්පෝර්ට් නිකුත් කිරීමක් වුවත් අපේ අරමුණ ඊට වඩා විශාල අරමුණක් සහිතව තමයි මේ කාර්යයට අපි මැදිහත් වෙන්නේ. ஒரு அடையாளமாக இன்று கடவுச்சீட்டுகளை விநியோகித்தாலும் இதைவிட ஒரு பரந்தளவிலான ஒரு நோக்கத்துடன் தான் நாங்கள் இந்த அலுவலகத்தை திறந்து வைத்திருக்கின்றோம். අපේ මුළු පරිපාලන ව්‍යුහයම සකස් වෙලා තිබෙන්නේ කොළඹ කේන්ද්‍ර කරගෙන. எமது அனைத்து இந்த நிர்வாகத்துறையில் கட்டமைப்புகள் மையமாக இருப்பது கொழும்பை கேந்திரமாகத்தான். බොහෝ කාර්යයන් සඳහා ඈත පළාත්වල ජීවත් වෙන ජනතාව කොළඹට යා යුතුව තිබෙනවා. பல்வேறு நடவடிக்கைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக மக்கள் கொழும்புக்கு செல்ல வேண்டி இருந்தது. අපේ ආණ්ඩුවේ අරමුණ මේ පරිපාලනය ඈත පිටිසර ගම්මාන දක්වාම විමධ්‍යගත කරන කිරීම තමයි අපේ ප්‍රතිපත්තිය. எமது அரசாங்கத்தின் முக்கிய நோக்கம் இந்த கிராமிய வாழ் மக்களுடைய அந்த தேவைகளை பூர்த்தி செய்யும் அந்த வகையிலே இந்த நிர்வாகத்துறையை கீழ் மட்டத்திற்கே கிராம மட்டத்திற்கே நிர்வாகத்தை பரவலாக்கல் செய்வதாகும்.